கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்கள். ஒரு குடும்பம் தேவனோடு இருக்கும்போது ஆசீர்வாதம், தேவனை விட்டு வழி விலகும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன உபத்திரங்கள் வருகிறது என்பதை இன்னைக்குள்ள செய்தியில நம்ம தியானிக்க போகிறோம். அதிகால வேளையிலே ஆசீர்வாதங்களையும் நாம் தியானிக்கிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்போது, கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய தேவர்களை சேவிக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன உபத்திரங்கள், என்னென்ன பாடுகள், என்னென்ன பிரச்சனைகள், இதை ஒரு குடும்பம் அறிந்து கொண்டால் அந்த குடும்பம் எப்பொழுதுமே ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் பெருகிட்டு வருது. நிறைய ஜெப குறிப்பு வரும்போது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, அதனால அவங்க சொன்னபடி நானும் கேட்குறேன், அவங்களுடைய வழக்கத்தின்படியே நானும் அவங்க பின்னாடி போய் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்குள்ள போயிருந்தாங்க. இது நிறைய இடத்துல நடக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்கள். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நமக்கு ஒரு 3 நேரம் சாப்பாடு, நமக்கு தண்ணி, எல்லாமே தேவன் தந்திருக்காரு. 24 மணி நேரம் வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே தேவன் தந்திருக்காரு. குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில், எப்போதுமே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு நான் அங்க அடிமையில இருக்கும்போது எனக்கு அது நல்லா இருந்துச்சு, எனக்கு இறைச்சி இல்லை, நான் அங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய அடிமை அதை பெருமையா பேசினாங்க. இப்போ இன்னைக்கு காலவெளியில் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம், விசுவாசியா மாறினதுக்கு அப்புறம், சில குடும்பத்திலே வாலிப வயசுல கர்த்தருக்காக ஊழியம் கூட செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதியில அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வரும்போது, நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், அந்த தரிசனம் நீ புறப்பட்டு போ, நான் உன் கூட வருவேன், மிஷினரி தாகம். ஆனால் அந்த சகோதரி அந்த அழைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஆனால் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியில்லை. குடும்பத்துக்குள்ளே ஃபேமிலியில் பேசி சொந்தக்காரங்களை கல்யாணம் முடித்து செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த அக்காவுக்கு 2 பையன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவன் கொடுத்த அழைப்பு அவங்களுக்கு தெரியும், மிஷினரி தரிசனம் கொடுத்தாரு, ஆனா அவங்க அதுக்கு போகலை. எனக்கு குடும்பம் வேணும், எனக்கு ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்களோட வாழ்க்கை கண்ணீரா மாறிட்டு, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கொஞ்சம் ஒரு பின்னாடி திரும்பி போய் பார்க்கும்போது, வாலிப வயசுல பொருத்தனை பண்ணி அபிஷேகம் எனக்கு வேணும், நான் உமக்காக நான் பக்தி வைராக்கியமா நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி பல காரியங்கள், தரிசனம் பார்க்குறாங்க, சொப்பனம் பார்க்குறாங்க,
வரங்கள் கேட்டு வாங்கியிருக்காங்க. நிறைய காரியங்கள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெப அபிஷேகம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கல. முடங்கி போன ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு வழி விலகுற காரியங்கள் சத்துரு நிறைய இடத்துல விதைச்சு வச்சிருக்கான். நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல ஒரு காலேஜ் வாழ்க்கை, அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தரை விட்டு வழி விலகி, கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் வழி விலகிட்டானாலே அவரோட வாழ்க்கை நிறைய தடுமாற்றம் வந்துடும். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நமக்கு எல்லாமே போதுமான அளவுக்கு முதல்ல கொடுத்துருவார். அத கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சில வீட்டில் எனக்கு ஜெபக்குறிப்பு வரும்போது எனக்கு தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி தூசிக்கிற மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு. நமக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நமக்கு ஏதாவது குறை இருக்கும் அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்கிட்ட சில குறைகள்லாம் இருக்கு, நான் உங்களை விட்டு தள்ளி போனதுனாலதான் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இந்த பிரச்சனையை மாத்தி தாங்கப்பா, எனக்கு இந்த கடன் பிரச்சனையை மாத்தி தாங்கப்பா, கணவன் மனைவிக்குள்ள உண்மையான அன்பு இல்லப்பா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா, என் வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்குப்பா, என் வாழ்க்கையில ஒரு பட்டினி இருக்குப்பா, என் வாழ்க்கையில சில காரியத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவன் பக்கம் மனம் திரும்பினால் நம்ம என்னெல்லாம் இழந்து போனோமோ அது எல்லாமே தேவன் திருப்பி தந்துருவாரு. ஒரு குடும்பம் கர்த்தரை சேவித்தால் ஆசீர்வாதம், கர்த்தரை சேவித்தால் ஆசீர்வாதம். ஆனா கர்த்தரை சேவியாமல் போனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டா தெரியாது. இப்ப நம்ம மக்களுக்கு ஆசீர்வாதம்னா தெரியும், வாக்குத்தத்தம் தெரியும், கிருபை தெரியும், நித்திய ஜீவன் தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், சுவிசேஷம் தெரியும், கிருபை தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு குடும்பம் கர்த்தரை சேவிக்கும் போது என்ன ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு வழி விலகி அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்ன உபத்திரம் வருது, என்ன பிரச்சனை வருது, என்ன பாடு வருது, அத சிம்பிளா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஹார்ட் பேஷண்ட் அப்படிம்பாங்க, டெய்லி மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. டாக்டர் சொல்லிடுவாரு மாத்திரை கண்டிப்பா போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஓப்பன் சர்ஜரியா இருக்கும், மாத்திரை கண்டிப்பா போட்டணும் அப்படிம்பாங்க. அந்த மாத்திரையை கண்டிப்பா போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் தேவன் தெரிந்து கொள்ளும் போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள், நான் இவங்களை மீட்டு எடுத்திருக்கேன்ப்பா. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு புதிய உடன்படிக்கை, பாவ மன்னிப்பு, நமக்கு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மளை மீட்டெடுக்கிறார். நம்ம சும்மாலாம் நம்ம ரட்சிக்கப்படல, தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய எல்லா குறைகள், எல்லா அக்கிரமம், எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து தான் நம்மளை மீட்டெடுக்கிறார். அதுக்கு நம்ம எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் பத்தாது. நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தமும் பண்ணிட்டார். எல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணுவாங்க, விக்கிரத்துக்குள்ளேயும் போயிருவாங்க, கர்த்தரை விட்டு தள்ளியும் போயிருவாங்க. நான் சொல்றதெல்லாம் நிறைய குடும்பத்துல நடக்கு. நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. வீட்டில் 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, வயசான பாட்டி தேவனை ரொம்ப தேடுவாங்க, குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு ரொம்ப தேடுவாங்க. சில வீட்டில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. சில குடும்பத்தில் தண்ணி அடிக்க போயிருந்தாங்க, சில குடும்பத்தில் கணவன் மனையை விட்டு பிரிந்து போய் கள்ள தொடர்புக்குள்ள போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கை பார்த்தா கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலை என்றால் அதுக்கப்புறம் அடுத்த வசனம் கொஞ்சம் எஃபெக்டா தான் இருக்கும். சகலமும் குறைவுபட்டு.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவுபட்டு, சகலமும் குறைவுபட்டு, சகலமும் குறைவுபடுது. வீட்டுக்குள்ள ஷார்ட்டேஜ் ஆகுது, பணம் இல்லாம இருக்கு, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு பேங்க் லோன் கட்ட முடியல, என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக டோட்டலாக உட்காந்து கணக்கு பண்ணி பார்க்கணும். நான் கர்த்தரை விட்டு எங்கே தள்ளி போயிருக்கேன், நான் கர்த்தரை விட்டு எங்கே தள்ளி போயிருக்கேன், என் வாழ்க்கையில் என்ன மிஸ்டேக் இருக்கு, எதனால் என் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு வியாதி, எதனால் என் வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனை, எதனால் எதனால் எதனால். அப்போ அதுக்கு முந்தின வசனத்தில் ஆன்சர் இருக்கு. கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம், அந்த வேர்டு தெளிவா இருக்கு. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில், வீட்டுல கார் இருக்கும், சொந்த வீடு இருக்கும், நகை இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லா சகல செழிப்பு இருக்கும். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். அதுக்கு ஊடையில நிறைய ஆன்சர் இருக்கு. அதை நம்ம நார்மலா பேசினா புரியும். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பேரம்பேத்தி பார்த்துருப்பாங்க, வீட்டில் எல்லா செழிப்பும் இருக்கும், சொந்தமா ஒரு வியாபாரம் இருக்கும், சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, சொந்தமா ஒரு கார் வச்சிருப்பாங்க, சொந்தமா நிறைய இடம் இருக்கும், எல்லாமே சகலமும் இருக்கும். அதான் சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் ஒரு விபச்சாரத்துக்குள்ள போயிடுவாங்க, தண்ணி அடிக்க போயிடுவாங்க, விக்கிரத்துக்குள்ள போயிடுவாங்க, கர்த்தரை தேடாம போயிடுவாங்க. ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில், நம்ம வீட்டுல எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும்போது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் தேவன் கோவப்படுவாரா படமாட்டாரா? ஐயா, என் குடும்பத்துல எல்லாமே எனக்கு தந்திருக்காரு, எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் கர்த்தரை விட்டு எப்போ வழி விலகுறேனோ, நான் வியாபாரத்தில் இருந்தேன், நான் நிறைய காரியங்களை, உண்மையான காரியங்களை அப்படியே சொல்ல முடியும். சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போகிற பையன்தான். நான் ஒரு வியாபாரத்தில் இருந்தேன், வியாபாரியாக இருந்தேன், சொந்தமாக வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன், பல லட்சங்கள் ரன்னிங்கில் இருந்துச்சு, லட்சக்கணக்காக பிஸ்னஸ், சகல செழிப்போடு வாழ்ந்துட்டு இருந்தேன். கர்த்தரை தேடாமல் மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன். வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு? சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு எல்லாமே செழிப்பா இருந்துச்சு, எல்லாமே செழிப்பு, சகலமும் செழிப்பு. எனக்கு எல்லாமே தேவன் கொடுத்தார், எல்லாமே தேவன் தந்திருந்தார். சொந்த வீடு இருந்துச்சு, வியாபாரம் இருந்துச்சு, சகல செழிப்போடு இருந்தேன். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில், பக்கத்துல தான் சர்ச் இருந்துச்சு, நான் ஓயாம சர்ச்சுக்கு கிளம்பி போல, ஒரு மனுஷன் பின்னாடி போய் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு பல லட்சங்கள் கொடுத்து, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த வசனம், சகலமும் குறைபட்டு 2016 கையில காசு இல்லாம வியாபாரத்தெல்லாம் விட்டு, சொந்த வீடெல்லாம் வித்து நடுரோட்டுக்கு வந்துட்டேன். அப்ப சகலமும் ஏன் குறைவுபட்டுச்சு அப்படின்னா, நான் கர்த்தரை சேவிக்காமல் விக்கிரத்துக்குள்ள போயிட்டேன். அப்ப சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனை கர்த்தரை சேவித்தால் ஆசீர்வாதம். கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் அப்படின்னு சொல்லி அடுத்தது வசனம் ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குடும்பம் சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது இன்னும் தேவனை தேட பழகணும். தேவனை தேட 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 இன்னும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் தேவனை மறந்து இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? தேவனை மறக்கிறதா நடக்கு.
கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை, ஜெபிக்கலை, தேவனை தேடலை, வாழ்க்கையில் உண்மை இல்லை, குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல சுத்தமாக உண்மையே இல்லை, வாயை திறந்தா ஒன்லி போய். வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு? சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில். ஒரு குடும்பத்திலே சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம அப்படி யோசிச்சு பார்ப்போமே. ஒரு குடும்பம் சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது இன்னும் அதிகமா தேவனை தேடினால் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து ஜெதிச்சிட்டான்னு அர்த்தம். நான் அப்படி சில பரிசுத்தவான்களை பார்த்துருக்கேன். தேவனை உண்மையா தேடுவாங்க, தீமையை விட்டு விலகி வாழ்வாங்க, பரிசுத்தமா வாழ்வாங்க, அநியாயமான காரியத்தை வெறுத்துருவாங்க, நீதியை பின்பற்றுவாங்க, பேச்சில் உண்மை இருக்கும், வாழ்க்கையில உண்மை இருக்கும், சொல்றதுதான் செய்வாங்க, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கும், கற்பனை கை கொள்வாங்க, கட்டளை கீழ்ப்படிவாங்க, அன்பு கூறுவாங்க, மற்ற ஜனங்களை நேசிப்பாங்க, நற்கிரியை செய்வாங்க, நன்மை செய்வாங்க. இப்படிப்பட்ட சில குடும்பத்தையும் நான் பார்த்திருக்கேன். அப்ப இன்னைக்கு இரவு நேரத்திலே அதிகால வேளையிலே யார் யார் எந்தெந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்க போறீங்களோ, நம்ம என்ன தர்மம் யோசித்து பார்க்கணும். ஒரு குடும்பம் சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது, சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது நீ மனமகிழ்ச்சியோடும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சி வேணும்பா. எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு தேவன் தந்தது போதும். ஒரு குடும்பம், நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேனே, நிறைய லட்சக்கணக்கா பணம், கோடிக்கணக்கா பணம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு மருமகள், ஒரு மாமியார் வீட்டுல தானே. அந்த பாட்டி, வயசான பாட்டி, ஒரு 2 இட்லி சாப்பிடுமா. அந்த 2 இட்லி கொடுக்கலையா. உடனே அந்த பாட்டி, எனக்கு இந்த பையன் வேண்டாம், நான் வேற பையன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி என்ன காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பாட்டிக்கு 2 இட்லி வேணுமா, கொடுக்கல மருமகள். இதான் கம்ப்ளைண்ட். வீட்டுக்குள்ள சொத்து பார்த்தா கோடி கணக்கில் இருக்கு, கோடி கோடி கோடி. ஆனா வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு அன்பு காணோம், பணம்லாம் செழிப்பா இருக்கு. சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் மனமகிழ்ச்சி, களிப்பு, இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். அன்பா இருக்கணும், கர்த்தரை சேவிக்கணும். சில வீட்டில் இதெல்லாம் காணோம். அடுத்த வசனம் சொல்லிடுது, சகலமும் குறைவுபட்டு தேவனை தேடல, தேவனை சேவிக்கல அப்படின்னா உடனே அந்த வீட்டுக்குள்ள உடனே குறைவு வந்துடுது. இந்த குறைவு ஏன் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தரை தேடல, பட்டினி. இந்த பட்டினிக்கு என்ன காரணம்? சகலமும் பரிபூர்ணமா இருந்துச்சுல்ல, அப்ப கர்த்தரை அவங்க சேவிக்கல. சகலமும் குறைபட்டு அப்புறம் பட்டினியோடும். ஏன் அந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது கர்த்தரை உண்மையா தேடல. அப்புறம் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். இப்ப தண்டனை எங்க போய் நிக்கி? நிர்வாணம். இந்த நிர்வாணத்துக்கு காரணம் என்ன? அவங்க கர்த்தரை சேவிக்கல. ஒரு குடும்பம் கர்த்தரை சேவிக்கும் போது, பரிபூர்ணமா இருக்கும்போது எல்லாமே செழிப்பு இருக்கும். அதே நேரத்தில் கர்த்தரை ஒரு மனுஷன் சேவிக்கலை அப்படின்னா நிர்வாணம் வரிய உள்ள என்றாது. பட்டினி, தாகம், சகலமும் குறைபட்டு கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். ஏன்னா கர்த்தரை சேவிக்கல அப்படின்னா சத்துருவை சேவிப்பாய். சத்துருவை சேவிக்கும் போது அந்த குடும்பம் எப்படி நிம்மதியா இருக்கும்? நிம்மதியே இருக்காது. அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருப்பான்.
சாகிற வரையும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரே பாயிண்ட்ல அழகா முடிக்கலாம். ஒரு குடும்பம் சத்துருவை சேவிக்கும் போது அவன் ஒரு சிறையிருப்புல இருப்பான், ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பான், சாகிற வரையும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுடைய வாழ்க்கையில தான் குறைவு, பட்டினி, தாகம், நிர்வாணம். 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் யாருக்கு? குறைவு, பட்டினி, தாகம், நிர்வாணம். ஒரு குடும்பம் பரிபூர்ணமா இருக்கும்போது கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம சேவிக்கிறோம், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால காலவேளையிலே இந்த செய்தி மூலியமாக ஒரு குடும்பம் கர்த்தரை தேட ஆரம்பிச்சாலே சகலமும் பரிபூர்ணமா அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். நோ டவுட். நான் பார்த்துருக்கேன், ரியலாக பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். 2026 ரவிராஜ் இது வரைக்கும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்காரு. எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். தேவன் வெளியில கொண்டு வருவார். எப்போ? கர்த்தரை சேவிக்கும் போது. ஆனால் கர்த்தரை சேவிக்கலை, ஒரு குடும்ப இருதயம் கடினமா இருக்கு அப்படின்னா சத்துருவை சேவிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். அவன் சிறையிருப்புக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். சிறையிருப்புக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கும், பட்டினி இருக்கும், தாகம் இருக்கும், நிர்வாணம் இருக்கும். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் அழிக்கிற வரிய இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இப்போ நமக்கு இந்த கடைசி காலத்துல நுகத்தடி அப்படின்னா சில ஜனங்களுக்கு புரியும். ஒரு 30 வருஷம் முன்னொட்டி மாடு மேய்ப்பாங்க. அவங்க கழுத்துல ஒரு கயிறு மாதிரி கட்டி அதுக்கு மேல கம்பு வச்சிருப்பாங்க. அந்த கழுத்துல ஒரு கயிறு மாதிரி கட்டி மேல கம்பு வச்ச உடனே அந்த மாடால எங்கேயும் லெஃப்ட் ரைட்டு போக முடியாது. ஏன்னா மாட்டுக்கு அந்த மேல ஒரு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கும், ஒரு கம்பு வேற வச்சிருப்பாரு. அந்த மாடால எங்கேயும் போக முடியாது, ஒரு நுகத்தடி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கர்த்தரை சேவிக்கலை என்றால் அவன் ஆட்டோமேட்டிக்கா சத்ரு கையில போயிடுவான். சத்ரு கையில போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்துல தான் போயிட்டு இருக்கும். அது அழிந்து தீர் மட்டும். அப்போ மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. சகலமும் குறைவுபட்டு வீட்டில் எல்லாமே தட்டுப்பாடு. 2வது பட்டினி வெளியே வந்துருமா. அப்புறம் தாகம், ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையே, தண்ணி கூட இல்லையே அப்படிம்பாங்க. அப்புறம் நிர்வாணம். நிர்வாணம் அப்படின்னாலே எல்லாம் இல்லாத நிலைமை, எதுவுமே இருக்காது, ஃபுல்லா ட்ரையான லைஃப். அந்த நிர்வாணங்க வேர்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, ஸ்பிரிச்சுவலா நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம பூமிக்குரிய காரியத்துல நம்ம நிறைய யோசிக்கலாம். எல்லாமே சகலமும் செழிப்பா இருக்கும்போது புது புது ட்ரெஸ் வாங்கி வாங்கி போட்டே இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது ஏடைதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அந்த நிர்வாணத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. அடுத்தாப்புல கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இப்ப சத்துரு எங்கேருந்து வந்தான்? இவங்க கர்த்தரை சேவிக்கல, அதனால சத்துரு உள்ள என்டர் ஆயிட்டான். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும். அப்போ சத்துரு வந்தாச்சுன்னா டோட்டலா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருப்பான். இரும்பு நுகத்தடி, ஒரு அடிமைத்தனத்துல அந்த ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப 2 வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். ஒரு குடும்பம் சகலமும் பரிபூர்ணமா இருக்கும், இன்னொரு குடும்பம் சகலமும் குறைபட்டு இருக்கும். 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா கேட்டிருப்பீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஜனங்கள், எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9363064181. ஒருவேளை அண்ணே இந்த செய்தி எங்களோட வாழ்க்கையில நாங்கள் சில காரியங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையோடு உங்க குடும்பத்திலேயோ உங்க ஃபேமிலியிலையோ உங்க சொந்தக்காரங்களோ யாராவது இப்படி இருந்தால் இந்த வீடியோ ஒருவேளை அனுப்புங்க. இல்லை இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. புரியலையா அந்த செய்தியை கேட்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம மக்கள் நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேட மாட்டுக்காங்க. வாழ்க்கையில குறைவுபட்டதுக்கு அப்புறம் பட்டினி, அப்புறம் தாகம், அப்புறம் நிர்வாணம், அப்புறம் விக்கிரத்தை போய் சேவித்து, சத்துருவை போய் சேவித்து, அப்புறம் நுகத்தடி, அப்புறம் அடிமை. ஐயா எனக்கு முடியல, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு ஓடி வருவாங்க. காரணம் இதுதான். சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கெல்லாம் குறை இருக்குமோ அந்த குறைகளெல்லாம் மன்னித்து உம்முடைய கிருபையால் நிரப்பி உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேல் அடைத்து எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். பலகங்களை திறந்து பண்டை சாலை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையுமே கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். என் நாமத்தின் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கணும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி மனம் திரும்பி கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க. எந்த சூழ்நிலையிலே கவலையோடு துக்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு இந்த செய்தியை கேட்டு தாழ்த்துறவங்களோ இந்த நாளில் உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. வியாபாரம் பார்க்கங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, காலை வேளையில் வாட்ச்மேன் ஜோபிறாங்க, செக்ரட்டரி ஜோபிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜோபிறாங்க, ஆர்மியில் ஜோபிறாங்க, அதிகாரி ஜோபிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் ஜோபிறாங்க, சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க, டாக்டர் நர்ஸ், இன்னும் எலெக்ஷனுக்காக அப்பா நிறைய குடும்பத்தை ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. காலை வேளையில் டிரைவிங் லைனில் நிறைய குடும்பத்தில் பல இடத்துல போயிட்டு இருக்காங்கப்பா. எல்லாருக்குமே கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி சில குடும்பத்தில் தேவையில்லாமல் குடும்பம் பிரிந்து போயிருக்கு. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காய் சந்து ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்க பிள்ளைகளை நீங்க போய் சந்திக்கணும்ப்பா. நீங்க போய் சந்திக்கணும். சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பூர்ண சுகம் தந்து தீர்காய் சந்து ஆசீர்வதிங்க. தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும். அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வித்து ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல அப்பா உங்க பிள்ளையோட பேர் எழுதப்படணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரை தேட எங்களுக்கு கிருபை தாங்க. எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து மீட்டு எடுத்துருங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எழுதி கொண்டு இருக்காங்க அந்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். நல்ல மார்க் வரணும்ப்பா. தேர்தலுக்காக அப்பா உங்களுடைய பதவியில் வருகிறோம்ப்பா. தேவன் அப்பா எந்த குடும்பத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கீங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். விசேஷமாக இந்த மாசத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தில் நிரப்புங்க. தியானிக்கிற அபிஷேகத்தில் நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா முதியோர்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தங்கிருங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. நிறைய குடும்பத்தில் வாலிப வயசில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறாங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படணும். திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. கர்த்தரையை பொறுப்படுத்துவங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த குடும்பத்தில் விக்கிர வழிபாட்டில் இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாவின் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்கு ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.